ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்காக இந்த செவ்வாய் பயிற்சி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஏன்னா சுக்கிர பயிற்சின்னு போடுறீங்க, செவ்வாய் பயிற்சின்னு போடுறீங்க, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் புதன் பயிற்சி போடுறது இல்லையே அப்படின்ட்டு. செவ்வாய் பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டால், இரு நாடுகளுக்குள்ளே சண்டை வரணும்னா இந்த செவ்வாய் தவறான இடத்துல இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் மனஸ்தாபம் வரணும்னா இந்த செவ்வாய் தப்பான இடத்துல இருக்கணும். உங்கள் ராசிக்கு தப்பான எதிரி ஸ்தானத்தில் இருக்கணும். அதே மாதிரி இரு மாநிலங்களுக்குள்ள இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் மனஸ்தாபம் வரணும், இல்லை அந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் ஏதாவது சண்டை வரணும் அப்படின்னா செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கணும். இப்போ குரு இருக்கிறது ரிஷபராசியில் இருக்கார், அதே இடத்துல செவ்வாய் இருக்கார். ஆனால் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 26 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஆகஸ்ட் 26 மதியம் 2:38 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அப்படியே லிஸ்ட்டே போடலாம். குறிப்பாக சமாதான உடன்படிக்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இரு நாடுகளுக்குள்ள இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இடத்துல சமாதான உடன்படிக்கை, பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல சமாதானம். அதே சமயம் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டுருக்கு, அங்கேயும் சமாதான உடன்படிக்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை கர்நாடகாலேயோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை மகாராஷ்டிராலேயோ அனாவசியமான சில இழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு. தண்ணீரினால் இழப்பு, நெருப்பினால் இழப்பு, அனாவசியமான கலவரம் சார்ந்த இழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் இப்போ பலம் கம்மியாக இருக்கார் குருவோடு சேர்ந்து. குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் அந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்ததுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான் காரணம். இந்த மாதிரி நிலம் சார்ந்தது, சண்டை சார்ந்தது, இதெல்லாம் செவ்வாய் காரணமாக இருப்பார். அப்பேற்பட்ட செவ்வாய் பலமில்லாத ஒரு இடத்துக்கு போக போகிறாரு, மிதுன ராசிக்கு. அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் செவ்வாய்க்கு எதிரி. அதனால் எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால ஸ்தான பலம் இருக்காது. இது தனிப்பட்ட ஜாதகத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த இடம் கொஞ்சம் அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 26 மதியம் 2:38 மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற செவ்வாய் அக்டோபர் மாதம் 20 மதியம் 1:20 வரை, அக்டோபர் 20 மத்தியானம் 1:20 PM வரை மிதுன ராசியில் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54 நாட்கள். இந்த 54 நாட்கள் செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. பூமி தொடர்பான விஷயத்துலலாம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும். இப்போ ஜப்பானில் கூட என்னுடைய நண்பர்கள் சில பேர் ஜப்பானில் இருக்காங்க, கன்சல்ட் பண்ணுறவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களுக்கு அதிகமான பூகம்பம் ஏற்பட்டது, ஆனால் நாங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கோம், பட் இருந்தாலும் பயமாக இருக்குது. இனி அந்த பயம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பூகம்ப பிரச்சனைகள் குறையும், சண்டை பிரச்சனைகள் குறையும், சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இந்திய திருநாடு இருந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இந்தியாவுடைய பாரத பிரதமர் அதாவது திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் எதிரி வீட்டுக்கு போகிறதுனால இவருடைய வார்த்தை ஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால இவருடைய வார்த்தைக்கு உலகமெங்கும் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக பாரதத்தின் நற்பெயர் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு என்ன கொடுக்க போகிறது? அடுத்தவங்களுக்கு என்ன வேணால் கொடுத்துட்டு போட்டோம். அந்த நாடு சண்டை போட்டா என்ன, இந்த நாடு சண்டை போட்டானா, எனக்கு என்ன கொடுக்க போகிறது? குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி, வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, வேற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா, எனக்கு என்ன லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு. உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக
பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூமியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூமியினால் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பூமியை விற்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்த போகிறது. ஆகஸ்ட் 26லேருந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு அமைகிறதுக்கும் வாய்ப்பு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு. குருவை விட்டு பிரிகிறாருன்ட்டு கவலைப்படாதீங்க. சுக்கிரனுடைய வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை பலமில்லாத கூட்டணியாக இருந்தது. பலம் பொருந்திய கூட்டணி அமையறதை விட பலமில்லாத கூட்டணி அமையிறது வேஸ்ட்டு. இப்போ பிரியறதுனால மேலும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கணிப்பு. அதை இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பிற்குரியவர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் 2-7 அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் ஒரு விதத்தில் உடன்பிறப்புகள், தந்தை வழி உறவினர்கள் போன்ற விஷயங்களால் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரையாவது பார்க்க போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் பார்த்துட்டு எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. செஞ்சு தான் ஆகணும். உடன்பிறப்புகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழி சொத்து வாங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அது சம்பந்தமான வழக்குகள் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீடுகள் இப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதாவது ஒரு விதம் நல்லது கொடுத்தாலும் ஒரு தேவையில்லாத சில சிக்கலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்கள் இந்த 2 மாதங்களில் ஆகஸ்ட் 26 முதல் அக்டோபர் 20க்குள்ளார உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு முயற்சி எடுங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்க போகிறார். அடுத்த பயிற்சியில் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். அந்த அலைச்சலுக்கு உண்டான முதலீடுகளை இப்பொழுது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தந்தையுடன் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் மறைவு ஸ்தானங்களில் 3, 6 ஆகிய இடங்களில் இருந்தாலோ 11ஆம் இடத்துல இருந்தாலோ இப்பொழுது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் பெருசாக கெடுதல் ஏற்படாது. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் எப்பொழுதுமே நெகட்டிவ் பலன்களை தான் கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த விதமான செலவுகளையும் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் பெற்றோர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வார்கள். உங்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆகாது. இதனால் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள், குடும்பத்தினரே எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமான உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தை நீங்கள் எதிரியாக பாவிப்பீர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எதிரியாக பாவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுகின்ற, களங்கம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாகவும் சரி உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இப்போ நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் முதலீடு செய்யலாமே தவிர அதனால் உங்களுக்கு லாபம் வராது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக நஷ்டங்கள் ஏற்படாது. ஆனால் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை அதிகரிக்கும். குறிப்பாக 9ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக சில சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில் செய்கிறவராக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்பிக்கையின்மையின் காரணமாக நான் ஏதாவது சரி பரவாயில்ல ரிஸ்க் எடுக்கிறேன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 20 தேதிக்குள்ளார உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது குரு தான். செலவுகளை கொடுத்தாலும் வருமானத்தையும் கொடுப்பாரு. அதனால் இந்த மாதங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சிவ வழிபாடு செய்யணும், குரு வழிபாடு செய்யணும். சிவனையே குருவாக ஏற்று வழிபடலாம் அல்லது குருவை நீங்கள் மதித்து நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு குருவாக அவர்களின் இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்யலாம், அவர்களுக்கு பிராயசித்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதனால் ஒன்றா பழனி எம்பதிக்கோ இல்லாட்டி திருவண்ணாமலைக்கோ
வாரம் வெள்ளிக்கிழமையன்றோ செவ்வாய்க்கிழமையன்றோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையிலோ கிரிவலம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும், சங்கடங்களை தவிர்க்க உதவும். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், மற்ற பயிற்சிகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை, ஜாதகம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு, நான் சென்னையில் இருக்கேன், அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரடியாக பலன்களை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. கீழே நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள். உள்ளூரில் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துருப்பேன், அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள், கடன் சங்கடங்கள், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான சங்கடங்கள், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.